Hello friends, welcome to Tamil Tech Tutorial. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்கறோம் அப்படினா எக்ஸல்ல சம்மிஃப்ங்கற ஒரு ஃபார்முலா பத்தி நம்ம டீடைலா பார்க்க போறோம். இந்த சம்மிஃப்ங்கற ஃபார்முலா மூலமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா வெறும் பாசிட்டிவ் நம்பருக்கான சம்ம மட்டும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் டாஸ்க். செகண்ட் வந்து பார்த்தோம்னா நெகட்டிவ் நம்பரோட சம்ம மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணலாம். மூணாவது வந்து பார்த்தோம்னா செல்லுக்கிடையே வந்து சம் வந்து நம்ம பண்ண முடியும். அது வந்து கண்டிஷன் பேஸ் பண்ணி. அது எப்படிங்கறத இப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சம் இஃப். இது வந்து ஃபைண்ட் த சம் ஆஃப் செல் பேஸ்ட் ஆன் த கண்டிஷன். கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் இது ஒர்க் ஆகும். நார்மல் சம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன் எதுவுமே இருக்காது. அதை அப்படியே கொடுத்தோம் அப்படின்னா சம்மு காமிக்கும். ஆனால் சம் இஃப்ங்கிறது வந்து நம்ம கண்டிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய டாஸ்கே இது பர்ஃபார்ம் பண்ணும். இதுதான் வந்து எக்ஸாம்பிள். இப்போ நான் ஒன் பை ஒன்னாக எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து வெறும் பாசிட்டிவ் நம்பர் மட்டும் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது. இப்போ இது வந்து சாம்பிள் இன்புட் இவ்வளோ கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து பாசிட்டிவ் நம்பர், அதாவது ப்ளஸ். இதுவாக பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவ் நம்பர் மைனஸுங்கிற சிம்பிள் வச்சு பண்ணுறோம். ஓகேவா? இப்போ நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஸோ ஈக்குவல் போட்டுட்டு சம் இஃப்னு வரும். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ரெண்டு ஆர்குமெண்ட் வந்து கம்பல்சரி. ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து நம்மளுடைய இன்புட் ரேஞ்ச், அதாவது எந்த செல்லேருந்து பண்ணணும் அது. செகண்டு தான் வந்து கண்டிஷன், தட் இஸ் க்ரைட்டீரியா. தேர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷனல். இப்போ நான் வந்து இந்த இன்புட்டை செலக்ட் பண்ணுறேன். இந்த எல்லா இன்புட்டையும் செலக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கமா கொடுத்துட்டு இப்போ பாசிட்டிவ் நம்பர் மட்டும்தான் வேணும் அப்படின்னா பாசிட்டிவ் நம்பருங்கிறது ஜீரோக்கு மேலே இருக்கிறது எல்லாமே பாசிட்டிவ் நம்பர். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கிரேட்டர் தென் 0 அப்படின்னு போட்டனாலே அது வந்து பாசிட்டிவ் நம்பர் மட்டும்தான் எடுத்துக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வரைக்கும் தான் சம் வந்து கால்குலேட் பண்ணணும். இப்போ வந்து இது வந்து 10, 20, 30, 60, 100, 150 வருது. இதுவே வந்து நான் வெறும் சம்மில் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா நம்பருமே கால்குலேட் ஆகும். ஸோ உங்களுக்கு ரிசல்ட் வந்து 135 வரும். இது வந்து நார்மல் சம். ஓகேங்களா? இது வந்து நம்ம வந்து சம் இஃப் கண்டிஷன் பேஸ் பண்ணி வைக்கிறோம். அடுத்தது வந்து எனக்கு நெகட்டிவ் நம்பருடைய ரிசல்ட் மட்டும்தான் வேணும் அப்படின்னா அதுக்கும் வந்து நம்ம கண்டிஷன் அப்ளை பண்ணோம். அப்போ வந்து லெஸ் தென் 0 இருந்தால் அது எல்லாமே நெகட்டிவ் நம்பர் தான். கிரேட்டர் தென் 0 இருந்தால் அது எல்லாமே வந்து பாசிட்டிவ் நம்பர் தான். ஸோ அதே ஃபார்முலாவில் கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ணுறோம். சம் இஃப்னு போட்டுட்டு ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் இந்த எல்லா இன்புட்டையும் செலக்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறமா நம்ம கண்டிஷன் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கமா போட்டுட்டு லெஸ் தென் 0 அப்படி போட்டோம் அப்படின்னா 0க்கு கீழே இருக்கிறது எல்லாமே நெகட்டிவ் நம்பர் தான். அதனால் இந்த நெகட்டிவ் நம்பர் அப்படியே கால்குலேட் ஆகும். ஸோ 10 + 1 11, 2 13, அதுக்கப்புறம் 2 15, -15ங்கிறது வருது. இது வந்து டாஸ்க் நம்பர் 2. டாஸ்க் நம்பர் 3 வந்து பார்த்தோம்னா சம் ஆஃப் செல்ஸ் பிட்வீன், அதாவது பிட்வீன் நம்பர் ஒரு சில கண்டிஷன் அப்ளை பண்ணுறது. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தோன்னா 10க்கு மேலே இருக்கிற நம்பராக வேணும். அதேமாரி வந்து 50க்கு லெஸ் தென் நம்பரை மட்டும் கால்குலேட் பண்ணு, அந்த மாதிரி சொல்கிறது. அதாவது இன் பிட்வீன் கண்டிஷன் வச்சு பண்ணுறது வந்து எப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சம் இஃப் அப்படின்னு போட்டுட்டு இப்போ இந்த இன்புட் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கமா போட்டுட்டு இப்போ வந்து கிரேட்டர் தென் 40. ஓகேவா? ஸோ கிரேட்டர் தென் 40 அப்படின்னா இது ஒரு கண்டிஷன். அப்போ 40க்கு மேலே 50 மட்டும்தான் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் ப்ளஸ்ஸை போட்டுட்டு மறுபடியும் சம் இஃப் போட்டுட்டு இந்த எல்லா இன்புட்டும் செலக்ட் பண்ணணும். இப்போ வந்து லெஸ் தென் 40, அதாவது இந்த லெஸ் தென் 40 அப்படின்னா இந்த 10, 20, 30, அதுக்கப்புறம் இந்த மைனஸ் வேல்யூ வந்து கால்குலேட் ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தோம் அப்படின்னா 95 அப்படிங்கிறது வருது. ஸோ கண்டிஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிரேட்டர் தென் 40. கிரேட்டர் தென் 40னா 50 மட்டும்தான் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா லெஸ் தென் 40 கொடுத்துருக்கேன். ஸோ ஏற்கனவே வந்து ஒரு 50 இருக்குது. அதுக்கப்புறம் லெஸ் தென் 40 அப்படின்னா 40 கூட எடுத்துக்குது. ஏன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் போடணும். ஸோ லெஸ் தென் போட்டனால 40 எக்ஸ்க்ளூட் ஆகும். அப்போ மீதி இருக்கிற வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 10, 20, 30, 60 வரும். அது இல்லாமல் நெகட்டிவ் வேல்யூ இப்போ இதனுடைய சம் பார்த்தோம் அப்படின்னா 110. இது இல்லாமல் நெகட்டிவ், ஏன்னா லெஸ் தென் 40னா நெகட்டிவ் வேல்யூ வந்துடும். அப்போ வந்து ஒரு -15. 110ல் -15 போச்சு அப்படின்னா ரிசல்ட் வந்து 95. இதுதான் வந்து நமக்கு ரிசல்ட்டாக வந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து சம் இஃப்ங்கிற அந்த ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பாசிட்டிவ் நம்பர் மட்டும் கண்டுபிடிக்கலாம். அது மாதிரி நெகட்டிவ் நம்பர் மட்டும் கண்டுபிடிக்கலாம். அது மாதிரி வந்து செல்லுக்கு, அதாவது நம்பருக்கிடையே வந்து நீங்கள் கண்டிஷன் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அப்போ வந்து மல்டிபிள் சம் இஃப் அப்ளை பண்ணோம். இந்த நடுவில் உங்களுக்கு வந்து சம்மு தான் வேணும் அப்படின்னா ப்ளஸ் இல்லைனா மைனஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.